வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ட்ராப் ஹவுஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. பட்டிஸ்டா தான் இதுல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், அதுவும் ஒரு வித்தியாசமான ட்ரையாங்குலர் கிளாஷை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. பொதுவா இந்த காப் வர்சஸ் கார்டல் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்திருப்போம். சோ இவங்க ரெண்டு பேரோட கிளாஷுக்கு நடுவுல ஜென்சியை சேர்ந்த டீனேஜர்ஸ் உள்ள வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான் இந்த கதை. ஆக்சுவலா பட்டிஸ்டா இந்த கதையில டிஏ ஆபீசரா இருப்பாரு. தன்னோட டீனேஜ் பையனோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட மனைவி இறந்து போனனால தன்னோட பையனை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆபரேஷன்ல ஈடுபடுறாங்க. அந்த டைம்ல பட்டிஸ்டாவோட கொலீக் ஒருத்தர் இறந்து போயிருவாரு. அந்த கொலீக் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பட்டிஸ்டாவோட பையன் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்டோட அப்பா தான். ஆக்சுவலா இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ டிஏ ஏஜென்ட்ஸ், அதே மாதிரி அவங்களோட பசங்களும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சோ இந்த மாதிரி தன்னோட ஃப்ரெண்டோட அப்பா இறந்து போயிட்டாரு, அதுவும் அந்த குடும்பம் பயங்கரமா கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக ஒரு விஷயம் பிளான் பண்றாங்க. அதாவது இந்த ட்ரக் கார்டல்ஸ் எல்லாம் தங்களோட காசு அண்ட் பணத்தை ஒளிச்சு வைப்பாங்களா சேஃப் ஹவுஸ், அதை இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆட்டையை போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தென் மாட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே அந்த ட்ரையாங்குலர் கிளாஷை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா அந்த டீனேஜர்ஸ் பண்ணக்கூடிய அந்த அட்டாக் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த காப்ஸ் அண்ட் கார்டல்ஸ் எல்லாருமே கன்ஃபியூஸா நிப்பாங்க. யாரா இது புதுசா வினோதமான வேலை கொள்ள அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே ஓரளவுக்கு நீட்டாவே எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்னைப்பர் அட்டாக்ஸ் அப்படின்றதெல்லாம் உண்மையிலே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆல்சோ இந்த பசங்க எப்படி மாட்ட போறாங்க அப்படின்ற ஒரு சின்ன பரபரப்பு அப்படின்றதுமே ஓரளவுக்கு பில்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் அரௌண்ட் 1 hour 40 minutes டியூரேஷன் தான். ஒரு குயிக் வாட்சாவே பாத்துடலாம். எனக்கு என்னன்னா இந்த படத்தோட அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட், அதாவது அந்த டிஏ ஏஜென்ட்ஸ் எல்லாம் யாருனால ரிவீல் ஆவாங்க அப்படின்ற அந்த சர்ப்ரைஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சு விட்ட மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. சோ அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா எடுத்திருக்கலாம். ஓவரால் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஓகேவான ஒரு படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அடல் சீனும் அண்ட் கொஞ்சம் கெட்ட வார்த்தைகளும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.